இன்றைக்கி என்ன சம்பவம்? பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம் பொழப்பு தேடி இங்கே வந்திருக்கு. தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நான் வந்திருக்கு. அவங்க ஊருக்காரங்களே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு எடுத்து நாசம் பண்ணி தடுக்க வந்த புருஷனையும் கொண்டுட்டானுங்க. 2 வயசு குழந்த அழுதுருக்கு, பாவம், அதையும் அடித்து கொண்டுட்டானுங்க. அந்த குழந்தைய கூவத்தில் வீசிட்டானுங்க. தாயை குப்பமேட்டில் போட்டானுங்க. அப்பனை எங்கே போடுறதுக்கு கொண்டு போனாங்கன்னு தெரில. அந்த மூட்டை வழியிலே விழுகாமல் ஆளுங்கள்லாம் வரமே ஓடி போயிட்டுருக்கானுங்க. இன்னொன்று நந்தனத்தில் காலேஜில் சமையல் வேலைக்கு மேல் வேலைக்கு வந்த பிள்ளை. அந்த பிள்ளைய அந்த சமையல் கான்ட்ராக்ட்காரன் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 பேர் சேர்ந்து இன்றைக்கி அந்த பிள்ளைய நாசம் பண்ணிட்டானுங்க. என்ன நினைக்கிறானுங்க? பொம்பளைன்னா என்ன நினைக்கிறானுங்க? பொம்பளைன்னா வெறும் பொருளாக மட்டும்தான் பார்க்குறானுங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? இல்லை, தமிழ்நாட்டில் யார் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒளிஞ்சிக்கலாம், இங்கேயே தப்பு பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? என்னோட மென்டாலிட்டி இருக்கும்? குற்றம் பண்ணுறதுக்கு முன்னே பயம் வரும்ல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் பயம் வரலையே? ஏன்? சட்ட ஒழுங்கு சரியில்லையா? காவல்துறை சரியில்லையா? இல்லை, இந்த மாதிரி தவறு செஞ்சால் இந்த தண்டனை அப்படிங்கிறத பயம் இல்லையா? எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு வந்தோரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. வாழ வைப்பாங்கன்னு தான் அந்த குடும்பம் வந்திருக்கும். இங்கே வந்தோரே வாழ வைக்கும்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்தாக்கா புதுசாக வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, சோறு திங்க, கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு பசியாக இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, ஏதோ ஒன்று உபசரிக்கிறது தான் தமிழ்நாடு கலாச்சாரத்தோட நம்மளோட பண்பாடும் கூட. அதை தான் நம்ம இந்த இவ்வளோ காலமாக சொல்லிகிட்ருக்கோம். அதை மாற்றி இழிச்சவன் தமிழன்னு சொல்கிற மாதிரி இப்போ நடக்கிறது எல்லாமே நடக்குது. எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழரே இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர் கிடையாது, எல்லாம் அகதிகளாக இனிமேல் எங்கே போக போகிறோன்னு தெரியலை. அநியாயம் பண்ணுறானுங்க. ஒரு பிள்ளை பாவம், அது 2 வயசு குழந்த. அந்த பொண்ணு போட்டோ பார்த்தா ஒல்லியாக உளுண்டாக இருக்குது. அதில் இவங்க எல்லாம் அவங்க ஊருக்காரங்களே, அவங்களுக்கு இங்கேருந்து வந்துச்சு தைரியம். இது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரியலையா அப்போ அவங்களுக்கு? இல்லை, நம்ம இங்கே செஞ்சால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? நம்ம ஊருக்காரிலேருந்து வந்தவங்க நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, போய் மறைச்சிடலான்னு நினைக்கிறாங்களா? முட்டாளா? இல்லை நம்ம முட்டாளா? என்ன நடக்குது? காலேஜில் அந்த பொண்ணை அந்த நாசம் பண்ணுறாங்க. அப்போ அவனுங்க என்ன நினைக்கிறானுங்க? தமிழ்நாடு திறந்த வேலி களைப்புற மாதிரி ஆயிடுச்சா? எவன் வாழ்ந்தாலும் பேண்ட்டு போகிறதுக்கு என்னையாகுது? தமிழ்நாடு என்னையாகுது? என்ன நினைக்கிறது? பயமாக இருக்குது. நம்ம இருந்த பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தா கூட பயமாக இருக்குது. அது போகிற இடத்துல வர இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்ன நினைக்கிது தமிழ்நாடு அரசு? நினைக்குதா? காவல்துறை நினைக்குதா? இல்லை சட்டம் நினைக்குதா? ஒன்றுமே புரியலை. ஆனால் அப்பப்போ ஒரு சட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு. அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறதே தெரியலை, கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, ஆண்களுக்கு பயம் இல்லையா? குற்றவாளி ஆண்களுங்க இல்லை, குற்றவாளிக்கு பயம் இல்லையா? குற்றவாளி யாரோ ஒரு ஆணாக தான் இருக்கிறான், அது வேறு விஷயம். நம்ம யாரை நினைக்கிறது? வீட்டில் பாதுகாப்பு இல்லை, எவனோ ஏதோ ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி அவன் கொலை பண்ணிட்டு போகிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இந்த வரக்கூடிய ஆட்கள் கண்ட்ரோல் பண்ணாலாவது எவன் தப்பு பண்ணுறவன் எவன் நல்லவன் அது கண்டுபிடிக்கலாம். எதுவுமே செய்யாமல் இந்த அரசு அப்படியே திறந்து விட்டு யார் வேணாலும் வரலாம் போகலான்ற மாதிரி. நான் வந்தவங்கள குற்றம் சொல்ல மாட்டேன், இது பண்ண மாட்டேன். நம்மளோட அரசு சரியில்லை, நம்மளோட அரசாங்கம் காவல்துறை கொஞ்சம் கெடுபடியாக இல்லை. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, உதாசீனமாக இருக்காங்கன்னு தெரியலை. மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்க, ஏன்னு தெரியலை. இதே காவல்துறை ஏதாவது குறை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு காவல் நிலையத்தை பற்றி குறை சொல்லுங்கள், இந்நேரம் கைது பண்ணுறதுக்கோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ உடனே ஆள் வருவாங்க. இதெல்லாம் யார் செய்கிறது? இப்போ பிடிச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல, செத்து போச்சு அந்த உயிர். ஒரு பயம் இருக்கணும்ல, செய்யறதுக்கு முன்ன ஒரு பயம் இருக்கணும்ல. அந்த பயம் இருந்தால் அவன் செய்ய மாட்டான்ல. அந்த பயம் இல்லாதனால தானே அவன் செஞ்சுருக்கான். வந்தவனும் சரி, இங்கே இருக்கவனும் சரி, அவனுக்கு பயம் கிடையாதுல்ல.
இப்போ பயப்படுற மாதிரி என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் காவல்துறை எஃப்ஐஆரில் இருக்கணும். அவன் பயப்படுற மாதிரி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். அவன் அடுத்தவன் செய்கிற தப்பு செய்கிறதுக்கு முன்னே அவனுக்கு பாதிப்பு. அந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் தான் அவன் இன்னொருத்தன் செய்கிறதுக்கு யோசிப்பான். நான் செஞ்சேன் எனக்கும் அந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. வயிறு எரியுதுங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது. இங்கேருந்து உத்தரப்பிரதேசம் அவன்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தான் ஒருத்தன் வயகரா போட்டு புது பொண்ணு கல்யாணம் முதல் இரவில் அந்த பொண்ணை படாத படுப்படுத்தி பாவம் அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு அது செத்தே போச்சு. பொம்பளைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னே புரியலை. உங்களை பெற்றவளும் ஒரு தாய் தானே, கூட பிறந்தவங்களும் ஒரு தாய் தானே. நாளைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ துடிக்கும். தமிழ்நாட்டு மக்களே கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. எவனாவது இப்படி தப்பு பண்ணால் கூட நீங்கள் தட்டி கேளுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம எதுவுமே கேட்காம எனக்கு நானும் என் வழியை பார்த்து போகிறேன், என்னை நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு வரும்போது என்னை பாதுகாக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தயவுசெய்து மக்களே கொஞ்சம் சிந்திங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் எதுக்கோ போராட்டம் பண்ணுறீங்க, தெருவில் நிற்கிறீங்க, அது நிற்கிறீங்க, என்னென்னோ பண்ணுறீங்க. போலீஸும் ஹெல்மெட்டு போடலை, டபுள்ஸு கிழிச்ச. சிந்திங்க மக்களே, சிந்திங்க.